முடியலம்மா. ஏன் அழுகுறீங்க? ஏதோ வீட்டு ஞாபகம் வந்துட்டு நினைக்கிறேன். அம்மா இந்த வீட்டை விட இங்கே நல்லா தானே பார்த்துக்குறாங்க, நல்லா தானே டைமுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டுறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, 2 நேரம் டீலாம் நல்லா கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிட்டுறாங்க. இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் நினைச்சோம்னா ஒரு மாதிரி வீட்டு ஞாபகம் ஒரு நேரம் வரதான் செய்யும். இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம வீட்டை விட பன்மடங்கு நல்லபடி கவனிக்கிறாங்க. டைமுக்கு சாப்பாடு, டீ, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு, 4 மணிக்கு டீ, டாக்டர் வசதி, யோகா, எல்லா வசதியும் ஸ்டாஃபுங்க நல்லா அன்பாக நடந்துக்கிறாங்க, பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் கூட அது மாதிரி கிடையாது. அதை விட பன்மடங்கு ரொம்ப நல்ல பராமரிப்புலாம் உண்டு, எந்த குறையும் இல்லை. ஆனால் வீட்டை பற்றி நினைச்சோம்னா தான் மனசு கஷ்டமாக இருக்குது. அது மனசு கஷ்டமானா அப்படி போக எல்லாம் சரியாக போயிடும். நம்ம வீட்டில் அங்கே இருக்கும்போது இங்கே ஞாபகம் வரும். ஆனால் இங்கே நினச்சி பாருங்க, நமக்கு டைமுக்கு அதை விட சோறு போடுறோம் 10 மடங்கு இங்கே நமக்கு பராமரிப்பு நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஏதோ ஒரு நேரம் நினைச்சோம்னா மனசு கஷ்டமாக இருக்கு. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. இங்கெல்லாம் நல்லா ஸ்டாஃபுங்க வேற எந்த குறையும் கிடையாது. எந்த குறையுமே இங்கே கிடையாது. கூட பிறந்தவங்க தாய் தகப்பனோட பாதுகாப்பு நிறைய நமக்கு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ உங்க உறவினர்கள் நினைக்கும் போது யாராச்சும் அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களையும் நேசம் இலவச முதியோர் எல்லாம் பாசம்பேட்டில் எல்லாம் நமக்கு பண்ணுங்க. எல்லா வசதியும் நல்லா பார்க்குறாங்க, செய்கிறாங்க. கூட பிறந்தவங்க பெற்ற தாயோட நல்ல 10 மடங்கு நம்மளை பார்க்காங்க. தூக்கத்தில் டாக்டர் வசதி, எது ஒரு பிரச்சனைனாலும் உடனே மாத்திரை மருந்து தராங்க. நம்மளை தட்டி எழுப்பி எதுனாலும் நல்லா பார்க்குறாங்க. இல்லைம்மா, எந்த குறையும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரிலேஷனில் சொந்தக்காரு தெரிஞ்சவங்க அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபோன் பண்ணி இது மாதிரி நேசம் இலவச முதியோர் இல்லம் ஜோலார்பேட்டை பக்கம் பாசம்பேட்டையில் நடக்குது, நீங்கள் வந்து பாருங்க, நம்ம வீடை விட பன்மடங்கு நல்லா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் நான் சொல்லுது நமக்கு முடிஞ்சவங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து இங்கே இருங்க, நல்லா பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், அதை நீங்களும் சேர்ந்துருக்கிறது சொல்லுங்கள். சரி சரி, இது மாதிரி நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் நல்ல சந்தோஷமாக தான் இருப்பேன், எந்த குறையும் இல்லை. நல்லா பார்க்குறாங்க, நல்லா செய்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் உறவினர் தெரிஞ்சவங்க யாராச்சும் ரிலேஷன் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அது மாதிரி ஆதரிக்க ஆள் இல்லாத, சாப்பாடு தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா, நேசம் இலவச முதியோர் இல்லம் ஜோலார்பேட்டை பாசம்பேட்டையில் முதியோர் இல்லம் இருக்குது, வந்து சேருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.